ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு இருந்தாங்க. ஆனால் நம்முடைய மல்லியோட வாழ்க்கை வந்து கெடுக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ஸ்டோர் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டோம். என்ன மல்லி, நான் வந்து எத்தனை வாட்டி கால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப என்னது கால் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து நான் அப்போ உனக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். நான் வந்து இந்த ரூமில் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டு இருந்தேங்க. இப்போ தான் வந்து எழுந்திருத்து உங்கள் அக்கா வந்து பார்த்து நான் இங்கே இருக்கேன்னு வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. யாரை வந்து நம்ம சொல்கிற, நீ வந்து மயக்கம் போடல ஒன்றும் போடல, உன்னுடைய நான் வந்து கால் பண்ணுறேன் கால் வெயிட்டிங்னே வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க நான் போயிட்டு உங்களுக்கு போய் துரோகம் பண்ணுவேன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து என்னுடைய மொபைல்லேருந்து யார்கிட்டையும் நான் வந்து பேசிகிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து மனசில் வேணால் நம்ம டிவைஸை வந்து நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால் வெயிட்டிங்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் நம்பரை வாங்கி நம்முடைய மல்லியோட நம்பருக்கு வந்து கால் பண்ணி அதை அட்டன் பண்ணி யார் கால் பண்ணாலையும் வந்து வெயிட்டிங்கில் வர மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தாங்க வந்து நம்முடைய விஜய்க்கு வந்து அப்படி காட்டியிருக்கு. அதுவும் போக இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய மல்லி மேலே வந்து தப்பாக ஒழுக்கம் கேட்டவா அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதவே வந்து டெவலப் பண்ணி இவன் வந்து யார்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான்னு வந்து கேளு விஜய், அவன் வந்து ஒழுக்கம் கெட்டவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து உன்னுடைய அக்கா வந்து உன்னுடைய நல்லது தான் சொல்லுவோம், உன்னுடைய ஒய்ஃபோட விஷயத்தில் நான் வந்து தலையிடக்கூடாது. ஆனால் வந்து என் தம்பியோட வாழ்க்கை வந்து கெட்டு போகக்கூடாதுன்ட்டு உன்னை வந்து கேட்க சொல்கிற விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மரியாதையே வந்து உண்மையாக சொல்கிறியே இல்லையா மல்லி அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே வந்து யார்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இல்லை, என் மேலே வந்து அபாண்டமாக வந்து பழிய போடுறாங்க, இது ஆண்டவனுக்கே வந்து அறுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்முடைய இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சதும் நம்முடைய மல்லி மேல் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நல்லா வந்து வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்குது, நம்ம நினச்சது எதுவுமே வந்து நடக்க மாட்டுது அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான நேரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. அதை வந்து பயன்படுத்தி நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா ஒழுக்கங்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பழைய சுமிச்சு வந்து வேறு யார் கூட வந்து கள்ளக்காதல் இருக்கா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நீ வந்து இன்னும் அடிக்கடிக்கு வந்து காரில் வந்து இறங்குறியாமா யார் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை விஜய், அவளுக்கு வந்து உன்னை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா அந்த அரவிந்த் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அவர் வந்து தங்கமானவர், அவர் வந்து எனக்கு வந்து உதவி தான் வந்து பண்ணியிருக்காரு தவிர அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு தான் இருக்குது. உங்கள் அக்காவும் இந்த ரஞ்சிதா வந்து என்னை வந்து வேணும்னே வந்து பழிவாங்கன்ட்டு தப்பான எண்ணத்தை வந்து உங்களுடைய மனசில் வந்து திணிக்கிறாங்க, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி போயிட்டு விஜய் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணல, என் மேலே வந்து வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து விஜய் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம விஜய் வந்து இதை வந்து ஏற்றுக்கு வரா இல்லை தாக்கா சொன்னதான் வந்து வேதவாக்கு அப்படின்றத வந்து நம்பிக்கிட்டு நம்ம மல்லி மேலே வந்து மறுபடியும் வந்து கோவப்பட்டு பேசாத வந்து இருக்க போகிறாரா, நம்முடைய வெண்பாவை வந்து மல்லிக்கிட்ட வந்து பிரிக்க போகிறாருன்றதாங்க வந்து இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.